எந்தா தண்ணி வரலையா? காலையில இருந்து அடிச்சிட்டு இருக்கேன், தண்ணி வரவே இல்லைங்க. நான் அடிச்சு பாக்குறேன். ஏயா, ஒரு அழகான பொம்புல கஷ்டப்பட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கு, நீ கொஞ்சம் அடிச்சு கொடுத்தா என்னையா? ஏய் வேண்டாம், நானே அடிச்சுக்கிறேன். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? உனக்கு மாசம் 1000 ரூபாய் சம்பளம், ஓகே? பிள்ளைய குட்டி பெற்றுக்கிட்டு ஓடி போலாமா? எதுக்கு நான் அடிச்சீங்க? உன்னை எது கூட்டிட்டு வந்தேன்? இப்பதான் வந்திருக்கேன், எனக்கு என்ன தெரியும்? இனிமே அவன் செய்யற வேலையெல்லாம் நீ தான் செய்யணும், ஓகே? சரிண்ணே. ஓமன குட்டி வா. ஓகே. ஏமா பாதியில பாட்டை விட்டுட்டு போறீங்களே? முதல்ல அவருக்கு தான், அப்புறமா வந்து பாடுறேன். ஓகே, வா 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 வா. உங்க பொண்ணான கைகள் புடவையில் படலாமா? உட்காருங்க உட்காருங்க. ஜாக்கெட் பிராண்டா இருக்குங்க, துவைச்சிடுறேன். இதுக்கு முன்னால நீங்க லாண்டரி கடை வச்சிருந்தீங்களா? உங்களை பாத்துக்கிட்டே இருக்க. ஐயோ, வீட்டுல கரிச்சி கூட துவைச்சதுல இங்க வந்து பாவாடை துவைச்சிட்டு இருக்கியா? வா வாயா, வா உன்னை பேசிக்கிறேன், வா. அச்சச்சோ, இதெல்லாம் எதுக்கு நீங்க பண்ணணும்? ஞானே பண்ணிப்பேன்ல. நாங்க தான் கழுவோம். என்ன மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லு, இந்த அண்டா குண்டா இந்த வீடு எல்லாத்தையும் கழுவி சுத்தமா பாத்துக்கிடுவோம். சம்மதமா சொல்லு. முதல்ல இத சுத்தம் பண்ணுங்க, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். ஓமனக்குட்டி இந்த ஏத்தம்பளம். ஓமன குட்டி, உனக்காக பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கிறேன், உள்ள வா சாப்பிடுவோம். ஏய், ஈயாடு நேந்திரப்பழமும் ஈயாடு பிரியாணியும் வாங்கி கொடுத்து நான் வயிறு நிறைய கழிச்சு. நான் தான். அப்ப இந்த பிரியாணி யார் சாப்பிடுறத? முடிஞ்சா நீங்கள் கழிக்கும், இல்ல எங்கள் வேஸ்ட் செய்யாண்டா. நாய்க்கு போடு. நாய்க்கா? உள்ள வா பேசிக்கிறேன், பாத்துக்கிறேன். அடியே, தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக போறவன சம்சாரி ஆக்கலாம்னு கூட்டிக்கிட்டு வந்தா அடுத்தவங்களோட ஜல்சாவா பண்ற. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வேண்டாம், என்ன ஒண்ணும் செய்யலே, நான் பறையினது கேக்கு. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. வேண்டாம். ஐயா ஐயா, என் கருப்பு போயிருச்சு, என்ன கருத்து போட்டாங்க. இனிமே நான் எப்படி உயிர் வாழ்வேன்? நான் சாகத்தான் போறேன், நான் சாகத்தான் போறேன். என் கருப்புக்கு கலக்க வந்துட்டு. ஐயோ ஐயோ, என்னை கருத்து விட்டு போறாள, என்னை கருத்து விட்டு போறாள, என்ன கருத்து விட்டாள. என் கருப்பு பறி போயிருச்சு, இந்த விஷத்தை குடிச்சு நான் சாக போறேன். அவசரப்பட்டு குடிச்சிடாதீங்க. யோ சுமாரியா, குடியா? யோ இது விஷயா தெரிஞ்சுதாயா சொல்றேன், குடியா சொல்றியா? உங்க பேச்ச கேட்டு எந்த முடிவு எடுத்துறாங்க. நம்ம கூட்டுவோம் பஞ்சாயத்தா, கூட்டா பஞ்சாயத்தா. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. எங்க முதலாளிக்கு நல்ல முடிவு தெரிஞ்சாங்க. என் கற்ப கலகப்படுத்துறவளை சும்மா விட மாட்டேன். இந்த பஞ்சாயத்து மட்டும் சரியான தீர்ப்பு சொல்லல, உங்க முன்னாடி தற்கொலை பண்ணி செத்து போயிருவேன். ஏமா, ஒரு ஆம்பளை பொம்பளை மேல இப்படி ஒரு புகார் சொல்றான், நீ என்ன சொல்ற? ஐயோ, ஆயாள் பறையினது நம்பாதீங்க, சுத்த போய் சொல்லுது. அன்னைக்கு பாக்யராஜுடைய முந்தான முடிச்சு படத்துல நீங்க தான் ஒரு தீர்ப்பை வழங்குனீங்க, அதே மாதிரி ஒரு நல்ல தீர்ப்பை இன்னைக்கு நீங்க எனக்கு வழங்கணும். அன்னைக்கு என்ன தீர்ப்பு சொல்லுமோ அதே தீர்ப்பு தானே இன்னைக்கு சொல்லி ஆகணும். ஆமாமா, என்னைக்கு பஞ்சாயத்துன்னு ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் இதே தீர்ப்பு தானே சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படின்னு அதையே சொல்லுவோம். பொம்பளைக்கு ஒரு கற்பு ஆம்பளைக்கு ஒரு கற்புன்னு பிரிச்சு பார்க்காம சீக்கிரமா தாலி கட்ட ஏற்பாடு பண்ணுங்க. சரிப்பா, நீ தாலி கட்டு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். தலையை கட்ட போறாரு. என்னடா இங்க கூட்டம்? எதுக்குடா பஞ்சாயத்து? மாமா மாமானே, என்ன எல்லா பேரும் திருது முடிக்கிறானுங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? இவன் சம்சாரம், தாலி கட்ட சம்சாரம். அப்படி போடு. எல்லாம் ஒருத்தன் வீட்டுக்காரோட வந்திருக்கான், புருஷன் வேற சொல்றான். இல்லங்க ஆயிரம் போல இருக்கு, வீட்டுல எனக்கு ஒரு அவசரமா இருக்கு, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். நீ எங்க போற? நீ இருந்தா சரி, எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும்.
என் சம்சாரத்துக்கிட்ட வம்பிழுத்த ஒருத்தனை உயிரோட எரிச்சு கொண்டு விட்டு ஜெயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு தான் ஜாமீன் வந்திருக்கேன். இங்க கூடி இருக்க வெட்டி பயில எவனாவது உங்ககிட்ட வளர்த்தானா சொல்லு தயசீர். மாத்தா விடாத. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, வாங்க போலாம். யாருக்கும் பயப்படாத, நிஜமே ஒண்ணு இல்ல. ஆமாங்க. வா. அப்பு மந்தாரம் மருந்த மயக்கிவானுங்களே. போய் ஒழுங்கா போனா சார், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். என்னாச்சு இவருக்கு? எப்பவுமே சிரிக்க மாட்டாரு, இன்னைக்கு என்ன ஓவரா சிரிக்கிறாரு? இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. இவனுக்கு என்ன ஆயிடுச்சு? ஓவரா சிரிச்சதுக்கு இதான் காரணமா? டேபிளுக்கு கீழே கசமச்சாவா? நீ கீழே என்ன பண்ணிட்டு இருந்த? பாத்தியா, ஒண்ணும் தெரியாத மாதிரியா கேக்குறது? பேனா கீழே விழுந்துருச்சு பாஸ், அதான் தேடிட்டு இருந்தேன். ஓல்டு பெண்ணா? இந்த தேடுறது எத்தனை நாளா நடக்குது? பெண்ணு என்னைக்காவது கிடைச்சதா? நீ வேலையை பாரு. பாக்குறேன். இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன்? நல்லா பேனாவை தேடி வச்சு பாருங்க. ஸ்டெப்னிக்கு இந்த பெண்ணையும் வச்சுங்க. நீ உன் ஃபைல காட்டு. அது உங்களுது. என்னென்னமோ நடக்குது. கங்கா, இங்க வாயேன். போனாலே சார். என்ன? பாஸ் கிட்ட கையெழுத்து வாங்கலாம்னு ரூமுக்கு போயிருந்தேன். பாஸோட டேபிளுக்கு கீழே மதுமதி இருக்கா? நிஜமாவா? என் கண்ணால பார்த்தேன். என்னது இது? நீங்க போய் சொல்லல? என் மேல சத்தியம். என்னங்க இதெல்லாம்? ஐயோ, இது என்னால நீ வேணா போய் பாரு. உண்மையதான் சொல்றேன். நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தாங்க. இப்பெல்லாம் ராகுல் சார் ஆபீஸ்ல கொஞ்ச நேரம் கூட இருக்கிறது இல்ல. ராகுல் வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகாது, உடனே அந்த அஞ்சலி அம்மா இங்க உள்ள வந்துருவாங்க. 2 பேரும் காதல் கிளிகளாட்ட பறந்து போயிடுவாங்க. ஆமாமா, நானும் அதைத்தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, உன் லிப்பை எடுத்து டிஷ்யூ பேப்பர்ல தேய்க்கிறது இல்லாம இதெல்லாம் வேற கவனிக்கிறியா? பெரிய விஷயம் தான். உனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ராகுல் சார அஞ்சலி பார்த்ததுல இருந்து நிக்கிதா கூட வேலைக்கு ஒழுங்கா வர மாட்டேங்கிறா. வரது இல்லைன்னு சொல்லி நீ வரது விட்டுறாத. நான் உன்னை நம்பி நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கேன். என்ன பண்றது, நான் பார்க்கத்தான் ஒரு மாதிரியா இருக்கேன். ஆனா இது வரைக்கும் யாரையுமே கரெக்ட் பண்ணதே கிடையாது. ஒண்ணும் தெரியாத பாப்பா போட்டாலாம் தாப்பா. டேபிளுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு அந்த பெரியவரை படாத பாடு படுத்தினதை நான் என் 2 கண்ணால பார்த்ததை மறந்துட்டாளா? சரியா சொன்னீங்க. ஐயோ, பாஸ் வராது. நீ போய் வேலையை பாரு. சீக்கிரம் அவங்க உங்க டேபிள்ல போய் உட்காருங்க. வேலை செய்யற மாதிரி நடிப்பாங்க.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இது ராகுல் சார் கொடுத்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டோட சீரி சார். என்ன அப்படி பாக்குற? இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க மதுமதி வந்தா வர்றப்பெல்லாம் டேபிள் கடையில இருப்பான்னு உனக்கு சந்தேகம் தானே? நீயே பாரு. பாரு, நல்லா தேடி பாரு. ஒருவேளை இங்க இருக்காளா பாரு. இல்லையே. இல்ல அங்க இருக்காளான்னு பாக்கலாம் வா. பாத்துலாமே. போ பாரு. இங்கேயும் வேணாலும் பாத்து காணுமே சார். இருக்காளா? உனக்கு சந்தேகமா இருந்தா பாத்ரூம்ல கூட போய் பாரு. நல்லா இருக்கா வந்து பாரு. நான் தடிக்கும் பாத்ரூம் பெட்ரூம் மாதிரி காட்டுறான். நல்லா பாரு. இருக்காளா? நோ நோ நோ, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. ஆமா ஆமா, உங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல. நீ இதுக்குள்ள எப்ப வந்த? அது நீங்க உள்ள இருக்கீங்களா இல்லையான்னு பார்க்க போயிருந்தேனா வெளியில இருந்து யாரோ தாப்பல் போட்டுட்டாங்க. அப்படியா? தாப்பா போட்டது நான் தான். சரி, ஷட் அப் அண்ட் கெட் அவுட். ஓகே பாஸ். அங்க உள்ள எங்க போற? வெளியில போ. சாரி பாஸ். வேண்டாம். மதுமதி, ஏன் அங்கேயே நின்னுட்ட? உள்ள வா. வா மதுமதி. இது கனவா இல்ல நனவானே எனக்கு புரியல பாஸ். இனிமே நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, என்னால மட்டும் பொறுமையா இருக்க முடியாது மதுமதி. உன் ஆசைய நீயே வாயை திறந்து கேட்பேன்னு பார்த்தேன். இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது. அதனாலதான் இத்தனை நாளா என் மனசுல இருந்த விஷயத்தை இன்னைக்கு நான் போட்டு உடைக்க போறேன். மை டியர் மதுமதி. அப்படின்னா நீங்க என்ன? இனிமே இந்த சாம்ராஜ்யத்துக்கு ராணி நீ மட்டும்தான். இந்த சீட்டு உனக்கு தான் சொந்தம். இனிமே இந்த ஆபீஸ்க்கு பாஸும் நீதான். ஆமா, நான் தான் பாஸ். Yes. I am the boss. 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 மதுமதி. Yes boss. அங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? Come here. Coming boss. Thank you boss. டேய் மல்லி, என்ன குடிக்கிறியா? பிளாக் காபி குடிச்சா உன் உடம்பெல்லாம் கருப்பாயிரும்ல. வெள்ளையா பால் கொண்டு வரேன், குடிக்கிறியா? குடிக்கிறேன். சீச்சி. சீச்சி. டேய், காஃபி குடுறா. சார், பாஸ் கூப்பிடுறாரு. இத டேபிள்ல வச்சிடு. சரி சார். நீ எப்பவுமே இந்த மாதிரி தான். நீ முதல்ல ஃபேமிலி பேக்க குறைச்சு 6 பேக்கா மாறு. என்ன? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் இப்படி இருந்தே உன்னை மடக்கிட்டேன். சார், காஃபி. வேண்டாம். வேண்டாமா? அவர் அங்க ஃபுல் மீல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இங்க காஃபி குடிப்பாரா? மக்கு. உன் அறிவு மட்டும் எனக்கு இருந்திருந்தா. அப்ப உனக்கு இல்லன்னு ஒத்துக்கிறியா? சரி, அதெல்லாம் எதுக்கு? நீ காஃபி சாப்பிடுறியா? வேண்டாம். சும்மா சாப்பிடு. வைக்கிறேன்டா வேட்டு. வேற எழுத்து தெருவில் விட்டுற வேண்டியதான். போனாலும் போயிட்டா, காசு யார் கையில வாங்குறதுன்னு தெரியலையே. கோவிந்தா. சிதம்பு, நீங்க பணத்துக்கு முன்னால சங்கம் ஒதுக்கிட்டு இருக்க. அங்க உன் அக்கா பையன் மனோவர அஞ்சலி அம்மாவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஐயோ, ஏண்டா நான் பச்சைக்கிளி மாதிரி வளர்த்த என் பொண்ணு கிட்ட பச்சைக்கிளி பாட்டு பாடி பத்திரம் பண்ணிட்டு இருக்கேன். நான் தனுஷுக்கும் சிம்புக்கும் என்ன பதில் சொல்லுவேன்?
எதுக்கு அவங்கள யாராவது ஒருத்தருக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுக்க போறேன். அஜித் விஜய் விட்டியா மாமா? அவங்க எல்லாம் என் பொண்ணுக்கு பொறுப்பு இல்லடா. மாமா தனுஷ் சிம்பிளா உங்களுக்கு பெருசா தெரியாங்க. உங்க அக்கா பையன் நான் உங்களுக்கு பெருசா தெரியலையா? என்ன இப்படி கெஞ்சரா? மாமா நானும் அஞ்சலி தேவன் கல்யாணம் பண்ணிட்டு ரோட்ல நடந்து போனா கமலாத்தன் சீதாவை நடந்து போற மாதிரி இருக்கு மாமா. ஆமா மாமா. சென்டிமெண்டா போட்டு தாக்குறானே அஞ்சலி தேவி. அஞ்சு நீ என்ன நினைக்கிறன்னு நீ சொல்லு. அடைந்தால் மனோகரன் அப்பா, இல்லையே மரணம் அப்பா. ஐயோ டிஎஸ்பி அப்பா ரேஞ்சில டச் பண்ணிட்டாலே. சரி என் பொண்ணே இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் சம்மதிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன் மாமா. யோசிய பார்த்த பிறகுதான் நான் ஒத்துக்குவேன். மாமா இப்ப சொன்னீங்க ஒரு வார்த்தை, 100ல ஒரு வார்த்தை, 1000ல ஒரு வார்த்தை. நீங்க மனுஷன் மாமா, தெய்வம் மாமா, தேவரின் தெய்வம் மாமா. சித்தப்பு நீ பாட்டுக்கு வாழ கொடுத்துறியே, நாளை சிம்புவும் தனுசு வந்து கேட்டா என்ன பதில் சொல்லுவ? அவங்களுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படா. இத பாரு முக்கியமான ஒரு கண்டிஷன். சொல்லுங்க மாமா. யோசிக்காரன் வந்து முடிவு சொல்ற வரையும் என் பொண்ணை டச் பண்ணவே கூடாது. சரி போங்கடா போ. வணக்கம் ஜோதிடர். வாங்க 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 வாங்க. இந்தாங்க இல்ல என் பொண்ணோட ஜாதகமும் மாப்பிள்ளையோட ஜாதகமும் இருக்கு. ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. பாத்துரலாம். ராகு இங்க நிக்கிறான், நிக்கட்டும். கேது இங்க நிக்கிறான். எவன் எங்க நின்னா பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. பாக்குறோம்ல, பாக்குறதுக்கு தானே நாங்க இருக்கோம். கல்யாணம் நடத்திடலாம். அப்படிங்களா? கொடுங்க. இருங்க இருங்க இருங்க. இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா, பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல ஒரு உயிர் காலி. மாப்பிள்ள தானே போனா போயிட்டு போறான். என் பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா மாப்பிள்ளை இல்லையா, பொண்ணை பெற்ற தகப்ப நீ செத்துருவ. அதனால இந்த கல்யாணம் நடந்தாலும் பொண்ணையும் பையனையும் ஒண்ணு சேர விடாம பாத்துக்கணும். அது உன் பொறுப்பு. கல்யாணம் நடந்தாதானே ஒண்ணு சேருவாங்க. அது நடக்காது. எப்படியாவது என் பொண்ணு அஞ்சலி தேவிய அவன் கண்ணப்படாம மறைச்சு வைக்கிறது என்னுடைய வேலை. ஆமா ஜோசியம் பார்த்து எங்க பிரிக்க பாக்குறியா? நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஆன சத்தியமானா காவல்காரே. என்னடா பூட்டி இருக்கு? அஞ்சலி தேவி, அஞ்சலி தேவி என் செல்லம் அட்டு எங்க போனே தெரியலையேடா. ஆமா என்னடா கல்யாணம் பண்ணிட்டீங்க? என்ன மாமா பிரமிச்சு போயிட்டீங்க? உங்க ஒரே பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நிக்குது. எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஷாருக் கான் சீக்கிரம் முதல் ராத்திரிக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. ப்ளீஸ் மாமா. உனக்கு அவனுக்கும் கல்யாணம் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஆசீர்வாதம் கேட்கிற. அவன் உனக்கு ஷாருக் கான் ஆயிட்டான். அப்படி என்ன மாமா நான் தப்பு பண்ணிட்டோம்? இந்த 100 கிலோ தாஜ்மஹால் நான் கல்யாணம் பண்ண தப்பா? ஷாருக் 99. 99. மாப்பிள்ள அவன் 99 இல்ல 89. ஆனா நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து என் விதியோட விளையாடிட்டீங்க மாப்பிள்ள. இவங்களுக்கு முதலிரவு நடக்க விடாம பாத்துக்கணும். முள்ள முள்ளாலத்தான் எடுக்கணும், கல்ல கல்லாலத்தான் அடிக்கணும். இவங்க ரூட்லயே போய் இவங்கள நம்ம மடக்கணும். சரி மாப்பிள்ள கல்யாணத்தை பண்ணிட்டீங்க. ஆசீர்வாதம் பண்றேன். நல்லா இருங்க நல்லா இருங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஜோசியக்காரனை பாத்துட்டேன். மறுபடியும் ஜோசியம்மா? எனக்கு எல்லாமே ஜோசியம் தான் மாப்பிள்ள. அவன் இன்னைக்கு மேற்கு சூழல் சொல்லிட்டான். சரி அதனால ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு வேணாம், நாளைக்கு வச்சுக்கோ. பரவாயில்ல மாமா, தினத்தனை வெள்ளம் அடிச்சு போகும்போது நாளைக்கே வச்சுக்கலாம். இன்னைக்கு மாப்பிள்ளையே சும்மா இருந்தாலும் இவ கடந்து அலையிறா. இவங்க ஆத்தா மாதிரியே ஆக்சுவலி இவளே நமக்கு சங்கூதிருவா போல இருக்கு. இனிமேல் இவங்களை விட்டு போவே கூடாது. மாமா கல்யாணம் ஆகி 2 நாள் ஆகுது மாமா. ஊரெல்லாம் தப்பா பேசுறாங்க மாமா. பல நாள் கனவு மாமா. எங்களை சேர்த்து வச்சு சீக்கிரம் பேர பிள்ளை பாரு மாமா. சொல்லுடி. நான் என்ன பண்றது மாப்பிள்ள? இன்னைக்கு ஒரு ஜோசியரை பார்த்தேன். இன்னைக்குமா? ஃபர்ஸ்ட் நைட் அடுத்த வாரம் வைக்க சொல்லிட்டாமா. ஐயோ சங்கையா சங்கையா இவனுங்க எங்க இங்க வந்தானுங்க? சங்கையா செத்துட்டான். ஆனா சங்கூதியாச்சு. மாமா வீட்டுக்குள்ள இருந்துட்டு இல்லன்னு சொல்ற? இல்லங்க வீட்டுக்குள்ள தான் இருக்காரு. வாங்க. இல்ல செங்கையா உடனே இல்லன்னு சொல்லிட்டு இல்ல காசு கீச்சு வாங்கிட்டல. உட்காருங்க. கீழத்தர முனுசாமி செத்து போயிட்டான். சங்கோதமும் புறப்படு. நான் சங்கெல்லாம் ஊதுறது இல்ல. கிளம்பு கிளம்பு. போ 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 போ. என்ன செங்க அப்படி சொல்லிட்ட? அவன் சாவ போது உயிரிழந்து வச்சுட்டு செத்துருக்கான். என்னன்னு? அவன் சாவுக்கு நீதான் சங்கோதனமா. அப்பதான் அவன் ஆத்மா சாந்தி அடையுமா. அடா பாவீங்களா, இதற்கு உயிர் எதுன்னு ஒரு விவசாயம் எல்லாம் போச்சு. நான் இப்ப சங்கெல்லாம் ஊதுறது இல்ல. கிளம்பு கிளம்பு போ. மாமா வீடு தேடி வந்து மரியாதை கூப்பிடுறாங்க. கிளம்புங்க மாமா. ஒன்னா கேளுங்க மாமா. கிளம்புங்க மாமா. எந்திரிங்க மாமா. அஞ்சு ஷாருக் அஞ்சு உங்க அப்பா போயிட்டான். ரொம்ப நாளா நான் எதிர்பார்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு அனுபவிக்க போறோம். ஓகே இத பாரு, நான் உன்னை தொடும்போது நீ ஜிக்குன்னு சொல்ற, நீ என்ன தொடும்போது நான் புக்குன்னு சொல்றேன்.
ஓகே சிக் சிக் புக்கு சிக் புக்கு புக்கு சிக் புக்கு புக்கு எங்க சத்தம் வருது நீங்க போற ரயில தான் மாப்பிள்ள நானும் வந்துட்டு இருக்கேன் எனக்கு லாயர் பர்த் மாமா தங்குவத போலையா நீ நான் எப்படி போவேன் நான் தான் அங்க போனேன்னு எனக்கு தங்கு ஊதிடுவியா ஏண்டி நம்ம சொந்தத்துக்கு யமனா வந்து சேர்ந்துருக்கா நீங்க அப்ப பார்த்து சும்மா இருக்க போடுறி போடு தோழி அப்பனை ஏமாத்திட்டு வந்துட்டேன் சத்தம் போடாத கையை கொடு கண்ணத்தை கொடு அடுத்த வாரமே குழந்தை சந்தோஷத்துல ஒண்ணும் புரியல இத பாக்கணும் எவ்வளவு மானங்கட்ட மாப்பிள்ள கர்மா கர்மா அசிங்க 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 மாப்பிள்ள உங்களுக்கு இந்த கெட்ட பழக்கம் வர இருக்குதா இது தெரியாம என் பொண்ணு கொடுத்துட்டு மாமா தப்பு நடந்து போச்சு மாமா தப்பு நடந்து போச்சு என்ன மன்னிச்சு மாமா இதுக்கு நீதான் காரணம் ஏண்டா சொத்தா இந்த தீபாவளிக்கு நீ ஊருக்கு போயிட்டு வர்றியா? பொங்கல் வரையும் காத்துட்டு இருக்க முடியாது தீபாவளி தான் ஊருக்கு போவோம் முதலாளி டேய் மாமா நீங்க தான் எனக்கு தேவதையை கண்டே காதலில் விழுந்து என் உயிரினை பறிந்து யூஸ் பண்ணுங்க மாமா மாப்பிள்ள எங்க போயிட்டாரு ஐயோ எங்க போனாரு அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர விடாம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படியே ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்க உனக்கு சங்குதா ஐயோ என் உயிருக்கு உழ வச்சுட்டானுங்களே மாப்பிள்ள 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 ஐயோ ஆளாக்கு தலை வந்துட்டானே போடு போடு தள்ளிப்படு மாப்பிள்ள மாப்பிள்ள கண்ணா அஞ்சலி தேவி எங்க இருக்கீங்க இருட்டுல என்ன பண்றீங்க என்ன பண்றீங்கன்னே தெரியலையே ஐயோ சார் இவர் உங்களுக்கு என்ன வேணும்? மாப்பிள்ள மனசை கொஞ்சம் திடப்படுத்திங்க சார். மனசை திடப்படுத்திக்கணுமா? அப்ப என் மாப்பிள்ள போயிட்டானா? சார் நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சாவல சார். அவர்னால இனிமேல் எப்பவுமே தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாது பாவம். இனி எப்பவும் தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாதா சார்? விடுதலை 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 பாவி அப்பா என் வாழ்க்கையே கெடுத்துட்டியடா அப்படின்னா இவரால இனி ஒண்ணுமே செய்ய முடியாதா? ஐயோ கணேசா அடி பாவி யாரு இது கணேச நீங்க வேறங்க நான் கடவுளை கூப்பிட்டேன் அதானே கேட்டேன் பேராண்டி தம்பி